மக்களை தேடி நாம் மக்களோடு நாம் என்ற தாராள மந்திரத்தோடு துவங்கப்பட்டது தான் நம்முடைய போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன். நம்முடைய சங்கமானது 2009ஆம் ஆண்டு சென்னை ராயபுரத்தில் போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் என்ற இந்த சங்கம் நண்பர்களோடு சேர்ந்து தொடங்கப்பட்டது. இந்த சங்கம் எதற்காக தொடங்கப்பட்டது என்றால், மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் இந்த சங்கத்தை துவங்கினோம். இன்று தொடர்ந்து 15 ஆண்டுகள் நிறைவு பெற்று 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த சங்கம் இன்று தமிழகம் முழுவதும் சீரும் சிறப்பாக மக்கள் சேவை ஆற்ற வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்துடைய முதல் குறிக்கோள் என்னவென்றால், மக்களுடைய சேவை, மக்கள் சேவையே மகேஷின் சேவை என்ற ஒரு குறிக்கோளோடு நம்முடைய சங்கம் சிறப்பாக செயல்பட நம்முடைய சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தன்னுடைய சொற்ப வருமானத்தில் மக்களுக்காக தன்னுடைய வருமானத்தை சேவை திட்டங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். முதலில் நாம் இந்த சங்கத்துடைய சேவை திட்டங்கள் என்ன என்று குறிப்பிட வேண்டும். சேவை திட்டங்கள் என்னவென்றால், காவல்துறையோடு இந்த சங்கம் ஏன் தொடங்கப்பட்டது என்பதை முதலில் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். காவல்துறை என்றாலே பொதுமக்களுக்கு ஒரு அச்சம், பயம். காவலரோடு எவ்வாறு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சங்கத்தை காவல்துறையோடு சேர்ந்து போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் என்று துவங்கினோம். பொதுமக்கள் காவல்துறை அணுகும்போது ஒரு பயத்தோடு அச்ச உணர்வோடு தான் இருக்கிறார். அவங்க ரொம்ப ஈஸியாக போய் காவலோட இணைஞ்சு செயல் பண்ணுறதுக்காக தான் நம்ம காவலுடைய இந்த நேமை நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம ஒவ்வொரு சேவை திட்டங்களையும் நம்ம காவலருடைய நம்ம சங்கத்தோடு இணைந்து செயல்படுத்துறதுக்காக கூப்பிடணும். அவங்க நம்மளோட சேர்ந்து செயல்படும்போது பொதுமக்களுக்கும் சரி, இந்த காவலர் நம்மளோட நல்லா இணைஞ்சு தான் செயல்படுறாங்க. ஸோ அவங்க ஒரு கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுக்கிற ஆள் இல்லை அப்படின்னு நண்பர்கள், அவங்களும் நம்ம மாதிரி ஒரு நண்பர்கள் தான் அப்படின்றத இந்த நேரத்தில் அவங்க இந்த சேவை திட்டம் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. குறிப்பாக நம்ம 2 விஷயங்களை நம்ம காவலோடு இணைந்து நம்ம செய்கிறோம். என்னென்னா, காவல்துறையோடு சேர்ந்து போக்குவரத்து விதிகளை எவ்வாறு நம்ம அணுகணும், எவ்வாறு செயல்படணும் அப்படின்றதுக்காக காவல்துறை நம்மளோடு சேர்ந்து போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணிகளை பொதுமக்களுக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணியை நடத்துகிறோம். அந்த பேரணியில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை கொண்டு போகிறோம். எவ்வாறு நம்ம போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பதாகைகளை கொண்டு மக்களுக்கு இந்த விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கி தமிழக அரசு போதை விழிப்பு பிரச்சாரங்களை கொண்டு வராங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, நிறைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, போதையால் நிறைய இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாதிப்பில் அவங்க வெளியே வரணும் அப்படின்றதுக்காக மாணவ செல்வங்களை இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவங்கள வச்சு நீங்கள் நிறைய இடத்துல செயல்பட்டு கொண்டு வரோம். இங்கே மாணவர்களோடு இந்த போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பள்ளிகளோடு இணைந்து நம்ம காலேஜ் பசங்க, ஸ்கூல் பிள்ளைங்க இவங்களெல்லாம் வச்சு போதை விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறோம். போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கொண்டு போகிறோம். பிரச்சாரத்தில் அவங்க கூட எங்களோடு சேர்ந்து இதால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவங்க பிரச்சாரம் மூலயமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதில் என்னென்னா, மாணவர்களுக்கும் இப்போ என்ன பிரச்சனைங்க இருக்குது, போதையால் எப்படிலாம் நம்ம சீரழிகிறோம் அப்படின்றத இது வாயிலாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம அந்த இடத்துலேருந்து விடுபடணும், நம்ம அந்த போதையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதனால் மாணவ செல்வங்கள் இவங்க கூட சேர்ந்து வரும்போது இது ரொம்ப நம்மளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அதே போன்று ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மருத்துவ முகாம் நடத்தோம். மருத்துவ முகாம்னு எடுத்தோம்னா சாதாரணமாக ஒரு சின்ன டாக்டர்ஸ் வச்சு 2 மருந்து மாத்திரை கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறதில்ல. மருத்துவ முகாம்னா பெரிய லெவலில் நம்ம ஒரு மருத்துவ முகாம் தான் நடத்துகிறோம். அது அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் அதே மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட், நம்ம அப்போலோ கேன்சர் இன்ஸ்டியூட்டு,
அப்புறம் பிஎஸ் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல், நம்ம நேஷ்னல் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளை வச்சு இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அதில் வந்து ஹார்ட்டு செக் பண்ணுறது, இசிஜி, எக்கோ, டயபெட்டிக்கு, டென்டல், இது மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொண்டு போகிறோம். எம்என் ஹாஸ்பிட்டல் அவங்கள வச்சு இலவச கண் பரிசோதனை நடத்துகிறோம். இலவச கண் பரிசோதனை நடத்துறது மட்டும் இல்லாமல் இலவசமாக வந்து அவங்களுக்கு சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த இலவச ஆப்ரேஷன் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மாதம் அவங்க எப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய கண் பார்வை இருக்குன்றதை செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்குன்றது தெரிகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து நாங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி மக்களை ரொம்ப அச்சுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா கேன்சர். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் உலகம் பூராமே கேன்சர் வந்து ரொம்ப நிறைய பரவி வந்திருக்கு. இது என்னென்னா நம்ம ஃபுட் கல்ச்சர். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து நிறைய நம்மளுடைய சாப்பிட்ற உணவு பழக்கவழக்கங்களை மாற்றி அமைச்சதால் இதை மாதிரி விஷயங்கள் நிறைய மக்களுக்கு பாதிச்சு வந்திருக்கு. இந்த கேன்சரை வந்து நம்ம அதிகப்படியாக தடுக்கணுன்ற காரணத்துக்காக முதல்ல இப்போ இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நிறைய சிறுவர்களுக்கு கேன்சர், சின்ன பிள்ளைங்களுக்கே கேன்சர் வருது. முதல்லலாம் வந்து நம்ம டயபெட்டிக் தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. எல்லாருமே வந்து இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க எடுத்தாலும் சரி, பெரியவங்க எடுத்தாலும் சரி, டயபெட்டிக் வந்து ரொம்ப இதுவாக அச்சுறுத்தல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே போய் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி நேற்று நல்லா இருந்தான்னு சொல்கிறாங்க, ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா அவருக்கு திடீர்னு கேன்சர் இருக்கிறாங்க. என்னன்னே புரியாது. நல்லா அவருக்கு எந்த பழக்க வழக்கமும் இருக்காது, நல்லா இருப்பாங்க, அதான் அவங்க கேன்சர் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுது. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இல்லாமல் சாப்பிட்டு ஒவ்வொரு உணவு வகையிலையும் கேன்சருக்கு உண்டான சில இதெல்லாம் அவங்க கலப்படம் நடக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை வந்து தவிர்த்துட்டு சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம சேர்க்கணும். அரசாங்கம் நிறைய விஷயங்களை இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க. அதை நம்ம அரசாங்கம் சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்டு கடைப்பிடிச்சி மக்கள் அந்த கேன்சர்லேருந்து வெளியே வர்றதுக்குண்டான வேலையை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த மருத்துவ முகாம்லாம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதை தாண்டி இலவச தையல் இயந்திர பயிற்சி நடத்துகிறோம். இலவச தையல் பயிற்சி நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக மகளிருக்கு வந்து இலவசமாக தையல் இயந்திரம் கொடுக்குறோம். நம்மளுடைய ஆண்டு விழா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு விழா இலவச தையல் இயந்திரம் கொடுக்குறோம். இது இந்த 15 வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6 பேர் 7 பேர் தையல் இயந்திரம் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேலே நாங்கள் தையல் இயந்திரம் வழங்கியிருக்கோம் இன்றைக்கி. அதே மாதிரி தொடர்ந்து தையல் இயந்திரம் கொடுக்குறது, இலவச பாட புத்தகங்கள் வழங்குறது, அதே மாதிரி இலவச கண்ணாடி வழங்குகிறோம். இது ஒரு பக்கம் இந்த சேவை திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா 3வது கண் அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா நம்ம சங்கத்தின் சார்பாக தென்சென்னை மாவட்டத்தில் முதலாக அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த சிசிடிவி கேமரா பொறுத்துறது மக்களோடு சேர்ந்து பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் அங்கே இருக்கிற குற்றச்செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சங்கத்தின் சார்பாக இலவசமாக சிசிடிவி கேமரா ஒரு 60 கேமரா அவங்க பொறுத்துனாங்க டென்ஷன். அங்கே வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த குற்ற செயல்களை நிறைய அங்கே இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் சிசிடிவி கேமரா போடுறது அவங்க அந்த சேவை திட்டத்தை சிறப்பாக பண்ணாங்க. அந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பார்த்திங்கன்னா மருத்துவ முகாமாக இருந்தாலும் சரி, இலவச நீர்மூர் பந்தல் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம் இருந்தது அவங்க சிறப்பாக சேவை செஞ்சுட்டு வராங்க கிழக்கு மாவட்டம் திருவள்ளூர். அதே மாதிரி திருவள்ளூர் மேற்கு அவங்க மேலே மாவட்டங்களில் நாங்கள் 2ஆக பிரித்து ஒவ்வொரு மாவட்டம் ஒரே மாவட்டமாக இருந்தது. மக்கள் சேவை நிறைய செய்யணுன்றதுக்காக மாவட்டங்களை 2-3 மாவட்டங்களாக பிரித்து நிறைய இடத்துல நம்மளுடைய சேவை திட்டங்களை செயல்படும். அதே மாதிரி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் சென்ற ஆண்டு ஒரு மருத்துவ முகாம் நடத்தினாங்க. ரொம்ப அந்த இடம் பார்த்திங்கன்னா மக்கள் போய் பார்க்க முடியாத இடம். இந்த செங்கல் சூளை நடத்துகிற இடம், அந்த மாதிரி இடத்துல அவங்களால கேம்ப்பு மருத்துவ இதுவே உபகரணம் கொண்டு போக முடியாது. அது மாதிரி இடத்துல
ஏன்னா நீடட் பீப்புள்ஸ் எங்கே ரொம்ப தேவையான இடத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நடத்துகிறோம். அதே மாதிரி அங்கே திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் இந்த மருத்துவ முகாம் நடத்தினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல. அதே மாதிரி தண்ணீர் பந்தல் திறந்தது. அங்கே மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் அவங்களும் நிறைய சேவை திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இது தமிழகம் முழுவதும் நம்முடைய சங்க நிர்வாகிகள் நிறைய இடத்துல நம்மளுடைய கிளைகளை நிறுவி நிறைய நம்ம அசோசியேஷன் நிறைய சேவையை செஞ்சுட்டு வந்தோம். அதை தாண்டி இன்றைக்கி அந்தமான் நிக்கோபார் அங்கேயே நம்மளுடைய சங்கம் இன்றைக்கி பறந்து விருந்து ஃபார்ம் நடத்துகிறாங்க. இலவச நீர்மூர் பந்தல் வைக்கிறது இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து டிபி பேஷண்ட் அந்தமானில் வந்து டிபி பேஷண்ட்டுக்கு வந்து மாதம் அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்னால் அரிசி, பருப்பு, எண்ணெய், அந்த ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அந்த உணவுப் பொருட்களை ஒவ்வொரு மாதமும் ஒரு 20 ஃபேமிலிக்கு கொடுத்து தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு வராங்க. அது ஸ்பெஷல் இது அந்தமானில் வந்து ஒரு சேவை திட்டம் அவங்க தொடர்ந்து அங்கே செய்வாங்க. பெர்மனன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இவங்க அந்தமானில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நம்ம ராணிப்பேட் மாவட்டம் அங்கே வந்து வேலூரை வந்து நாங்கள் ஒரே மாவட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி 3 மாவட்டங்களாக பிரிச்சிருக்கோம். அதில் குறிப்பாக அந்த வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட் அங்கே அந்த மாவட்டத்தில் வந்து இப்போ சென்ற ஒரு 3-4 மாதத்துக்கு நாள் தான் ஆரம்பித்தோம். அவங்க ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமும் நிறைய சேவைகள். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அங்கே நடத்தும்போது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதே மாதிரி மகளிருக்கு நிறைய சேவைகளை மகளிருக்கு அவங்க செஞ்சுட்டு வராங்க. மகளிர் தினத்தில் வந்து மகளிருக்கு தேவையான உபகரணம் வழங்குது. அதே போன்று அங்கே இருக்கிற ரோட்டரி கிளப் அவங்க கூட சேர்ந்து மருத்துவ முகாம் நடத்தினாங்க. ராணிப்பேட் மாவட்டத்தில் அவங்க அது மாதிரி சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. நம்மளுடைய சேவை திட்டங்களை குறிப்பாக சொல்ல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா, சேவை திட்டத்தில் நம்ம குறிப்பாக ஒரு சேவை திட்டம் என்னென்னா அனாதை பிணங்களை அடக்கம் செய்யறது. இந்த அனாதை பிணங்களை அடக்கம் செய்யறதுன்றது வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சேவை திட்டங்களை எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது யாருன்னா நம்ம லயன்ஸ் கிளப்பில் டாக்டர் என்ஆர் தனபால். ஸோ அவங்க வந்து லயன்ஸ் கிளப்புடைய கவர்னராக இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த திட்டங்களை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. அனாதை பிணங்களை வந்து நம்ம அடக்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு சேவை பாயத்தில். ஏன்னா அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அனாதை பிணங்களை ரொம்ப தேங்கி போய்ட்டு அது ரொம்ப நம்மளுக்கு இதுவாக இருக்குது. அதை எப்படி அவங்க இது பண்ணுறதுல தெரியலன்னு சொல்லிட்டும்போது அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஒரு 10 அனாதை பிணங்களை நீங்கள் அடக்கம் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அனாதை பிணங்களை வந்து நம்ம கொண்டு போய் சும்மா ஒரு இதில் அடக்கம் பண்ணுறது முறை கிடையாது. அதை வந்து அவங்க என்ன மதமாக இருந்தாலும் சரி, என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதனால் நம்ம 3 மத வழிபுற பிரகாரம் நம்ம பண்ணலாம். அதில் அவங்க எந்த மதமாக இருந்தாலும் அது ஒரு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் இதை மாதிரி 3 மத குருமார்களை நாங்கள் வர வச்சு அந்த மத சடங்குகளை செஞ்சு இந்த அனாதை பிணங்களை நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த சேவை திட்டங்களை ரொம்ப நாங்கள் மனசுக்கு திருப்தியான ஒரு சேவைனா இந்த ஒரு சேவை. நாங்கள் ரொம்ப அதில் மெகா கவர்னருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கணும். நாங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, இப்போ ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சக்கரவியாதி அதில் வந்து சிலருக்கு வந்து இப்போ கால்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நேரத்தில் எப்படி அவங்களால வீட்டில் ஃபேமிலியில் கூட இது பண்ண முடியுன்ற கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸு, ஆர்டிஃபிஷியல் லெக்கு இதை மாதிரி என்ன சொல்லுவாங்க, இதை அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த உபகரணங்களை வந்து நம்ம இலவசமாக பெற்றுத்தந்து நம்ம சங்க நிர்வாகி ஒருத்தர் இருக்கார், அவங்க ஜெயின், அவங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவார். நம்ம நிர்வாகிகள் இந்த மாதிரி இதை வந்து ஆர்டிஃபிஷியல் லெக்கு, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் லெக் அவங்களுக்கு அது இதை நம்ம இலவச திட்டத்தில் இது ஒரு சேவை திட்டம்.
அதே மாதிரி 3 சக்கர வண்டி சிலருக்கு வந்து நடக்க முடியாது. அவங்க வந்து ஃபேமிலியோட ஒரு வாழ்வாதாரமாக ஏதாவது நாங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஃபண்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஏதாவது சின்னதாக கடை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சேவையாக நம்ம சங்கத்து சார்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி மாணவ மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குறது, யூனிஃபார்ம் கொடுக்குறது, இது மாதிரி நிறைய சேவைகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த இவ்வளோ சேவைகளும் நாங்கள் ஒவ்வொரு சங்க நிர்வாகம் அவங்களுடைய வருமானத்துலேருந்து தான். இது வரைக்கும் நாங்கள் இந்த 15 ஆண்டுகளாக இந்த சங்கத்தை நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். யார்கிட்டையுமே நாங்கள் டொனேஷன் கலெக்ஷன் பண்ணது. வெளியே போயிட்டு நாங்கள் இது மாதிரி சங்கம் நாங்கள் நடத்துகிறோம், எங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு எதாவது செய்ய போகிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, பண உதவி செய்யுங்க, பொருள் உதவி செய்யுங்க, நாங்கள் யார்கிட்டையுமே கேட்டது. இந்த அனைத்து உதவிகளை வந்து எங்களுடைய சங்க உறுப்பினர்களும் சரி, சங்க நிர்வாகிகளும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமா தான் இந்த சேவை திட்டத்தை மொத்தமே நம்ம செஞ்சுருக்காங்க. ஒருத்தருடைய திருமணம் அப்படின்னு திருமண நாள் வருதுன்னு வச்சுங்க, உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதாவது உபகரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நோட் புத்தகம் வாங்கி கொடுப்போம், இல்லை பேக் வாங்கி கொடுக்குறது, இப்படி அவங்களுக்கு சேவை செய்வோம். அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டம்னு எடுத்திங்கன்னா அது ஒரு 6 மாதம் நாங்கள் தொடர்ந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எங்கள் சங்க உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வருமானத்தில் கொடுத்து இந்த டெய்லி 100 பேருக்கு, ஏன்னா எங்களால் முடிஞ்சது செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேட்போம், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது பண்ணணும். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச ஃபண்டை ஒதுக்கினாங்க. இப்போ டெய்லி காலையில் ஒரு 100 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம், மதியம் லஞ்சு கொடுத்தோம், நைட்டு டின்னர். இது வந்து நாங்கள் சும்மா ஒரு இடத்துல போய் கொடுக்குறதில்ல. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு இடமா தேடி தேடி சாலை ஓரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அந்த உணவெல்லாம் வழங்கணும். அந்த தொடர்ந்து இதை மாதிரி ஒரு 6 மாதம் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் செய்யலாம். வெள்ளெண்ணெய் வரும்போது அதே மாதிரி வெள்ளெண்ணெய் இது பண்ணும்போது வெள்ள நிவாரணம், மெடிக்கல் கேம்ப்பு, வெள்ள நிவாரணம் பண்ணும்போது நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுக்கு மருத்துவ முகாம் இல்லாமல் மருத்துவ உபகரணங்களை கொடுத்தோம், யூனிஃபார்ம் கொடுத்தோம், அவங்க சேலைங்களை கொடுத்தோம். அப்புறம் மளிகை பொருட்கள், காய்கறி, அது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பேக் பண்ணி எடுத்து இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து செஞ்சுட்டோம். இது மாதிரி எண்ணற்ற சேவை திட்டங்களை நம்ம சங்கத்திலேருந்து நாங்கள் செஞ்சு தொடர்ந்து இன்னி வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இந்த அனைத்து சேவை திட்டங்களும் நாங்கள் ஒருத்தராக நினச்சி செய்கிற விஷயங்கள் கிடையாது. எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச விஷயந்தான் இதெல்லாம். ஏன்னா என்னுடைய உறுப்பினர்கள் இல்லாமல், என்னோடய சங்க நிர்வாகிகள் இல்லாமல் என்னால் எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. அதனால தான் எப்போதுமே நானுன்னு என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. நாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோம், நண்பர்களாக இருந்து செய்வோம் தான். இந்த ஆரம்பித்தது, இந்த நண்பர்கள் சங்கன்ற ஆரம்பித்தது இதுக்காக தான். நண்பர்களாக இருந்து, சகோதரர்களாக இருந்து, நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்து இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கோம். அதையும் தாண்டி ஜீனியஸ் ரிப்போர்ட் தமிழ் மாத இதழ்ன்ட்டு அந்த தமிழ் மாத இதழும் 15 ஆண்டுகளாக கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி ஜீனியஸ் டிவி, இதில் வந்து ஜீனியஸ் டிவிலையும் சரி, ஜீனியஸ் ரிப்போர்ட் தமிழ் மாதம் சரி, மக்களுடைய பிரச்சனைகளை அந்த எங்களுடைய பத்திரிகைகளை வெளிப்பட்டு அதன் மூலமா அரசாங்கத்துக்கு பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்த்து வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய சங்க நிர்வாகிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். இதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து எல்லாமே நம்ம சிறப்பாக செய்யணும். குறிப்பாக இந்த ஜீனியஸ் ரிப்போர்ட் தமிழ் மாத இதழ் நாங்கள் நடத்திட்டு வரோம், எல்லாருமே சேர்ந்து நடத்தினோம். இது குறிப்பாக நான் ஒருத்தருக்கு நன்றி தெரிவிச்சேன். அது என்ன, நம்முடைய சங்கர், என்னுடைய உதவி ஆசிரியர் சங்கர்ன்றது வந்து அவருடைய ஏஜுக்கு எங்கள் கூட இருந்து எங்களுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணேன். இந்த பத்திரிக்கை நான் இந்த அளவுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சியாக என் கூடவே இருந்து எனக்கு எல்லா விஷயமும் செஞ்ச ஒரு சங்கர் நான் இந்த நேரத்தில் நன்றி. ஸோ நீங்கள் நல்லா நினைக்கலாம், என்னடா அவருக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவருக்கு ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணோம்னா எல்லாருக்கும் பண்ணதான். ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். என்னுடைய சங்க நிர்வாகிகள் இல்லாமல், என்னோடய சங்க உறுப்பினர்கள் இல்லாமல் இந்த சங்கமாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரிக்கை இருந்தாலும் சரி, ஒரு நாளும் இயங்க முடியாது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்ந்து நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த சங்கத்தை வழிநடத்தணும்னு கேட்டு என்னுடைய
உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.